என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இன்றைக்கு திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் கடுமையாக சொற்போரில், கருத்து போரில், அடிப்படைத்துவமான அதிகார வரம்பில் தங்களுடைய கருத்துக்களை மோதிக்கொள்ளுகிறது இன்றைக்கு நான் அமர்ந்து இப்போது பேசுகிற காலை நேர செய்தியாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகளுடைய ரவிக்குமார், மூத்த தலைவர்கள் இதற்கு பதில் கொடுத்த மறுத்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் தரப்பிலும் வசைபாடுதல் மற்றும் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முழுமையற்ற ஒரு போக்கு, கடுமையான கருத்து சொற்போரை அவர்களுக்கு ஏற்றியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆராசா என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், முன் ஏற தரப்பட்ட ஏணியும், அதாவது முன்னேற தரப்பட்ட ஏணியும் முடசாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும், முன்னேற தரப்பட்ட ஏணியும் முடசாதியை நொறுக்கக்கூடிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் அப்படின்னு சொல்லி, அதற்கப்புறம் அவரு பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை, பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம். எது ஆராசா அவர்கள் ஒரு பதில். அதற்கு விடுதலை சிறுத்தை கட்ட எஸ் பாலாஜி அவர்கள் தன் கருத்தில் அதிகாரம் எளியவர்க்கு அவர் பதில் சொல்றார். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில், திமுகவின் சார்பில் ஆராசா சொன்னதற்கு எஸ் பாலாஜி சொல்கிறார், அதிகாரம் எளியோருக்கு அதிவல்ல ஆத்திரத்தில் ஆற்றாளுமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் அசைத்திடாது அப்படின்னு அவர் மற்றொரு செம்மொழியை சொல்ல, அதுக்கப்புறம் இன்சொல் இனி தீர்ந்தால், வள்ளுவனுடைய வார்த்தை, இன்சொல் இனி தீன்றல் காண்பான், அது மட்டுமல்ல எவன் கொல வன் சொல் வழங்குவது என்ற மற்றொரு குறளை திரு ரவிக்குமார் பதிவு செய்ய, இப்படியே போய் கடைசியில அதை எடுத்துட்டு ஆராசா இப்படி சொல்றார், என் தோட்டத்தில் உள்ள தென்னை மரம், என் தோட்டத்து தென்னை கூனி வளர்ந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்திற்கு அதன் பெயர் முடத்தொங்கு என்று அவர் வகிக்கிறார். இங்க நாம் இப்ப கேட்பது, விடுதலை சிறுத்தைகள் என்ன பெரிய தவறை செய்தார்கள், என்ன பெரிய பாவத்தை செய்தார்கள் எனக்கு புரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் வடமாநிலங்களில் வாக்குகள் பெரிதும் விழவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். திமுக தரப்புல இப்ப சொல்றாங்க, அந்த குற்றச்சாட்டிற்கும் திருமாவளவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தலித் இளைஞர்கள் மட்டுமல்ல, எல்லா இளைஞர்களும், இது தலித்தாக நீங்கள் பார்க்கக்கூடாது, எல்லோரும் இந்த முறை திமுக அதிமுக எதிர்மன நிலையில அவர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் கூட அம்மா அப்பாட்ட போய் பேசி, எங்களுக்கு தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி, நீங்க இந்த முறை விசிலுக்கு போடுங்க, விஜய் மாமாக்கு போடுங்க. இதுக்கு தொல் திருமாவளவன் துரோகம் இழைத்ததல்ல, அவர் தான் பாதித்திருக்கிறார். 8 தொகுதியில நின்னாரு, 2 தொகுதியில தான் ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால. இப்ப என்னமோ டிஎம்கேக்கு அவங்க அநியாயம் செய்ததாக ஆராசா அவர்கள் பேசுவதும் இதெல்லாம் முறைகெட்ட ஒரு செயல். இது திமுகவினுடைய தூண்டுதல் நடவடிக்கை. இரண்டாவது நாம் பார்ப்பது, கடந்த 21 26 வரை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சியினால தலித்துகளுக்கு என்ன நன்மை கிடைத்தது நாம் தொடர்ந்து பேசுகிறோம். அதாவது நீங்கள் பார்த்தால் புதுக்கோட்டையிலே மலத்தை கலந்தார்கள். தலித்துகள் வாழக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல மலத்தை கலந்தார்கள். கடைசியில அந்த ஊரில் வாழ்ந்தவனே திமுக அரசு குற்றம் ஆக்கியது. திமுகவுடைய பெரியாருடைய பேரார்கள், பெரியாருக்கு பெரிய துரோகம் என்று சொல்லக்கூடிய திமுக நாங்குநேரியில அதிக மார்க் எடுத்தவனாக ஆதிக்க சாதியால் வெட்டப்பட்டான். அதே போல திருநெல்வேலி எஸ்டிசி காலேஜில் ஒரு தலித் மாணவன், எஸ்டிசி கல்லூரியில 8ஆம் வகுப்பு வெட்டப்பட்டான்.
தாமிரபரணி ஆற்றில் குளித்து வந்த தலித் சகோதரர்கள் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகினார்கள். வேங்கை வயல்ல மலத்தை கலந்ததை நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்று வரை 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொடுமை இந்த 5 வருஷத்துல திமுக என்ன நீக்கிச்சு? இதுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீதும் எனக்கு சிறிது கோபம் உண்டுதான். இது ஒரு இயற்கையாக உங்களுக்கு அதை வெளியேறுவதற்கு அமைத்து கொடுத்த ஒரு டைம் தான். 5 வருடமாக திமுக என்ன செய்தது? தனியாக கிராமங்களில் தலித்துகளுக்கு தனியாக பிணத்தை அடக்கம் செய்வதற்கு தனி இடம், ஆதிக்க சாதிகளுக்கு தனி இடம். பல இடங்களில் தலித்துகளுக்கு பார்பர் ஷாப்பில் ஷேவ் பண்ணக்கூடாது, இரட்டை கோலை முறை, சைக்கிளில் ஏறி போகணும், துண்டை இடுப்பில் கட்ட வேண்டும், கக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் திமுக பெரியாரை பற்றி பேசுகிற திரு ஆர் ஆசா அவர்களிடத்தில் நான் கேட்கிறேன், பெரியாருடைய பேரர்கள் என்ன செய்து முடித்தார்கள்? பிராமண எதிர்ப்பை காட்டினான். அது ஒன்று தானா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பார்ப்பனர்கள் மட்டும்தான் வந்து தலித் சமூகத்தை அசிங்கப்படுத்துகிறார்களா? அது ஏதோ ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறார்கள். பார்ப்பனர்களில் பல பேர் இருக்கலாம், அவர்களில் பல பேர் அந்த சனாதனத்தை பின்பற்றலாம், வர்க்க பேதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது மட்டுமே உங்களுடைய அரசாங்கத்தில் காட்டப்பட்டது. ஏனென்றால் அவர்களின் வாக்குகள் உங்களுக்கு தேவையில்லை. எப்படி பாரதிய ஜனதா இஸ்லாமியர்களை மட்டும் பொது எதிரியாக காட்டி மசூதிகளில் செய்வது, மாட்டிறைச்சி விவகாரம், ஆசாமில் வெஸ்ட் பெங்காலில் 370 ஆப்ரிகேஷன், ராமர் கோயில், பாபரி மஸ்ஜித் அயோத்தியா விஷயம், அதே போன்று காமன் சிவில் கோடு, சிஏஏ, இப்படி இஸ்லாமியர்களை மட்டும் கட்டம் கட்டுவதை போன்று திராவிட முன்னேற்ற கழகம் பிராமணர்களை மட்டும்தான் நீங்கள் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம். நான் கேட்கிறேன் திமுக, அது சரிங்க, அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம். ஆனால் நான் கேட்பது, திருப்பி கேட்கிறேன், ஏன் அனைத்து சாதிகளுக்கும், ஏன் ஒரு முக்குளத்தூர் வாழ்கிற சாதியிலையோ, நாடார் இருக்கிற இடத்திலோ, ஒரு செட்டியார் இடத்திலோ, அல்லது ஒரு முத்தரையர் இருக்கிற கவுண்டர் இடத்திலோ, வன்னியர் இடத்திலோ, அந்த கோயில்களில் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள், பல்லர் சமூகத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அருந்ததியை சார்ந்தவர்களுக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கவில்லை? எதற்கு அங்கே சாதி தீண்டாமை சுவர்கள் உடைக்கப்படவில்லை? அவர்கள் ஏன் இன்றைக்கும் மலக்குழிகளில் இறங்கி வேலை செய்ய வேண்டி உள்ளது? அவர்கள் ஏன் தெருவில் நடந்து போக முடியவில்லை? ஏன் முடிவெட்ட முடியவில்லை? ஏன் இரட்டை குழவை உடைக்க உங்களால் முடியவில்லை? ஏன் வேங்க வயலில் நீதி கிடைக்கவில்லை? ஏன் உண்மையான மலத்தை கலந்தவர்களை அரசாங்கம் மறைத்தது? பாலியல் சிண்டல்கள் தலித் சமூக சகோதரிகளுக்கு நடக்கிறது, அதை கேட்டீர்களா? சும்மா வாயில வந்ததை பெரியார் 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 செஞ்சதை என்னையா பண்ணீங்க 5 வருஷம்? நான் திருமாவளவன்ட்டையும் கேட்கிறேன். நீங்க முதல்ல அங்க இருந்து அதுதான் ஒரு விஷயம். உங்களுக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இதுவரை திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகள் தோழர் மோகன் அவர்கள், அதை போன்று மற்றவர்கள் எல்லாரும் தமக்கு வழி இல்லை. இந்த பக்கத்தில் அதிமுகவை கபலீகரம் செய்த பாரதிய ஜனதா அந்த பக்கம் சேர முடியாது, அதனால இருந்தாங்க. ஆனால் இயற்கை இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு 35% ஒரு கட்சியை உருவாக்கி விட்டார்கள். உன்னை போன்ற அவர்களும் பேரறிஞர் பேராசான் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிக்கிறார்கள், தந்தை பெரியாரை வைத்திருக்கிறார்கள், பெரியவர் காமராசரை வைத்திருக்கிறார்கள், அஞ்சலை வைத்திருக்கிறார்கள், அதை போன்று இன்னும் வேலு நாச்சியார் படத்தை வைத்திருக்கிறார்கள், சமூக நீதியை பேசுகிறார்கள், எல்லாம் தான் சொல்றாங்க. பிராமணர்களுக்கும் 2 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் இன்க்ளூசிவ்னஸ். எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களோ, பிராமணர்களுக்கு கொடுத்தது ஒன்றும் தவறில்லை. கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அறநிலைத்துறை கொண்டு கொடுத்திருக்கிறார்கள், மற்றொன்றை வெங்கட்ராமனுக்கு கொடுத்திருக்கிறார்கள், உணவு மற்றும் கூட்டுறவு அதை ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார்கள், உணவுப் பொருள் வழங்குதல் விஷயத்துல சிவில் சப்ளை கார்பரேஷன் அது சம்பந்தமாக கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த சமூக மக்கள் நம்ம மக்கள் தானே. அப்படி என்றால் ஒரு சமூகத்தை ஒடுக்கி அடக்குவது, நீ பிராமணன், நீ இஸ்லாமியன், நீ தலித் என்று கேவலப்படுத்தக்கூடிய வடநாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன தப்பு, என்ன வித்தியாசம்? நல்ல எதுவுமே இல்லை, நல்லா கொடுத்துருக்குறாங்க, சூப்பரா கொடுத்துருக்குறாங்க விஜய் அவர்கள். அதை நான் பாராட்டுறேன். அவர் மீது 1008 விமர்சனங்கள் உண்டு. ஏதோ திமுக மட்டும்தான் சாதி இழிவை நீக்குவதை போடணும், ஒரு இழிவை நீக்கல.
திமுக மட்டும்தான் பெரியாருடைய விவகாரத்தை பாதிப்பதை போன்று ஒன்றும் பாதிக்கல. கோடானு கோடி குடும்பங்கள், உங்களுடைய குடும்பங்கள் சம்பாதிச்சீங்களாப்பா. 1 கோடி 2 கோடி இல்லை, ஆயிரக்கணக்கான கோடிகள். இன்னைக்கு ஆதிக்க சாதிகளை தானே வச்சுட்டு இருந்தா நீங்க. நான் எல்லாத்தையும் துரைமுருகனை உங்க கட்சியில் வச்சிருந்தேன். 87 வயசு, அவருக்கு நிக்க முடியல, வாய் குளறுது, வண்டியில ஏற முடியல, பக்கத்துல போன தொண்டர் ஏதாவது கேட்டா பதில் சொல்ல முடியல. இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியுமா? அவரை வயசை நான் மதிக்கிறேங்க, 87 வயசு. நக்கல் நையாண்டி இந்த விஷயத்துல. உனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 1000, உங்க அம்மைக்கு 1000. வன்னிய சமூகத்தினுடைய சாதி வெறி பிடித்தவர் தான் துரைமுருகன். இது எங்க பெரியாரிசம்? பொன்முடி ஓசின்னு சொன்னது, தலித்துன்னு சொன்னது, ராஜ கண்ணப்ப யாதவர் சமூகத்தை சார்ந்தவர், நீ தலித் தானே என்று கேட்டது ஏவா வேலு. கொஞ்ச நெஞ்ச அநியாயம் பண்ணலப்பா இவங்க. இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் சாதி மறுப்பு இயக்கத்தையும் தலித் விடுதலைக்காகவும் பேராசான் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராசர், பெரியார் அவர்கள் கொள்கை நடப்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அவர்களுக்கான வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. 2016 அதிகாரத்தில் பங்கு என்ற கோட்பாட்டை தோழர் தெல் திருமாவளவன் அவர்கள் எடுத்தார். மக்கள் நல கூட்டணி தோல்வியடைந்தது. இப்பொழுது அவர்கள் மக்கள் நல கூட்டணியை தாண்டி தற்போது ஒரு அற்புதமான கூட்டணியிலே வந்து சேர்ந்திருக்கிறார். இன்னைக்கு தோழர் வன்னியரசுக்கு பதவி கிடைத்திருக்கிறது, இந்திய முஸ்லீம் லீக்கில் ஏனிக்கு பதவி கிடைத்திருக்கிறது, காங்கிரஸில் 2 பதவி கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் 108, 2 கழித்தால் 106 + 13. அவர்களால் இவர்களுடைய கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு பாஜகவின் கைப்பாவையாக செயல்படும் அதிமுகவுடைய வந்து வேலுமணி, அதே போன்று திருப்பி சொன்னால் விஜயபாஸ்கர், CV சண்முகம் எல்லாவற்றையும் ஏற்க மறுக்கிறார்கள். அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க தலித் தானே? நீங்க உங்களை தூண்டி விட்டு எதுக்கு ஸ்டாலின் சொல்லணும்? ஸ்டாலின் சொல்லட்டுமே. இல்ல வட மாநிலங்கள்ல திண்டிவனத்துல, விழுப்புரத்துல தலித் இளைஞர்கள் வாக்களிக்கலனா வேண்டுமென்று ஏதோ திருமாவளவன் போய் நீங்க எல்லாம் சூரியனுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல, அவர் அறத்தோடு தான் நடந்தார். அவர் காட்டுமன்னார் கோயில் நிற்பதாக இருந்தது, பிரச்சாரம் செய்தார்கள். வன்னியரசு வெற்றி பெற்றார் திண்டிவனத்தில். என்ன பன்ருட்டியில் நின்ற ஒரு இஸ்லாமிய மத சிறுபான்மையை தோல்வியடைந்தார். கடந்த முறை கொடுத்தவர்களுக்கு டிக்கெட் கொடுக்கவில்லை, இன்று மாற்றி கொடுத்தார்கள், எல்லோரும் தோல்வியடைந்தார்கள். 2 கிடைத்தது. 28 போட்டியிட்ட காங்கிரஸுக்கு 5 கிடைத்தது. இந்திய முஸ்லீம் லீக்கு 2 கிடைத்தது. பாபநாசத்தில் 1, மற்றொன்று 2 கிடைத்தது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்ன பெரியாருடைய பெரிய தோழர்கள், என்ன பெரியாரை சாதிச்சீங்க சொல்லுங்க. 5 வருஷத்துல திமுக பெரியாருடைய கொள்கையை எதை நிலப்பரிச்சு? பிராமணனுக்கு எதிராக விஷத்தை கக்கணும். அது மட்டும்தானா பிரச்சனை? ஏடா அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம், இது கூட பரவாயில்லடா, இது ஏற்றுக்கொள்ளலாம். நான் ஹிந்து மதத்தை சார்ந்தவன் அல்ல, ஆனா எனக்கு உரிமை இருக்கு. தமிழனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எல்லாத்தையும் பேசுவேன். ஏடா அனைத்து சாதிகளுக்கும் தான் ஏற்பட்ட குறை, இது தலித்துகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். நான் கேட்பது, தலித் விடுதலைக்கு திமுக 5 வருஷம் என்ன செஞ்சான்? தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? இல்லையே. பறையராகவும் பல்லர் பேர் மாத்தினாலும் தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கள் இலிசாதியாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். அருந்ததிகம் அப்படித்தான் பார்க்கப்பட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு என்ன உரிமை கொடுத்தீர்கள்? உன் கட்சிக்குள்ளே இருந்த துரைமுருகனும், பொன்முடியும், அப்புறம் ராஜகண்ணப்பனும் எல்லாரும் கேவலப்படுத்துறீங்க. தயாநிதி மாறன் நாங்களெல்லாம் என்ன பெரிய தலித்தான்னு கேட்டார் மனுஷன். பெரியாருடைய பேரா முரசொலி மாறன் கருணாநிதியுடைய வளப்புல வந்த திரு தயாநிதி மாறன் நாங்களெல்லாம் தலித்தா? அப்ப நீ எல்லாம் பெரிய மரத்துல தொங்கிட்டு இருந்தியோ? நான் கேட்கிறேன். இசைவேளாளருங்கிற குடும்பத்துலதான் உங்க தாத்தா வந்தாங்க, உங்க அம்மா வந்தாங்க, உங்க அம்மா பிராமின் சமூகம். அப்போ நீங்க இப்படி நீங்க தலித்துகளை கேவலப்படுத்தி கடைசியில் 5 சீட்டை கொடுத்து அதுக்கப்புறம் 8 சீட்டுக்கு பேரம் பேசி அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் நேற்று 1% கீழே 0.43% இருக்கிற பிரேமலதாவுக்கு ஏவா வேலு மூலம் சம்மந்தம் நடக்குன்னு அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்து அவருக்கு 10 தொகுதி. அப்ப நீங்க தலித்துன்னு சொல்லி திரு விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர் திருமாவளவனை கேவலப்படுத்தி உங்களுக்காக பல வருஷமா ஒரு மதச்சார்பின்மை சொன்ன அவருக்கு அதிகாரத்தில் இன்னைக்கு பங்கு கிடைச்சா கொக்கிருக்கிறீங்களே, அதை ஏன் ஆராசாவின் மூலம் தூண்டி விடுறீங்க ஐயா? தெரிந்து கொள்ளணும். எந்த சமூகமும் நடக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர் வன்னி அவர்களுக்கு கிடைத்த விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அதிகாரம் இல்லாமல் அவர்கள் வளர்ச்சி அடைய முடியாது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சமூக விடுதலைக்காகவும்
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகும். அதிலே பல தவறுகள் உண்டு. எந்த இடத்துல ரவுடி இல்லை, எந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்து இல்லை, எந்த இடத்துல மோசமான மக்கள் இல்லை சொல்லுங்க. எல்லா சாதியிலையும், எல்லா இனத்திலும், எல்லா மொழியிலும், எல்லாரிலும் தவறானவன் இருப்பான், நல்லவர்கள் இருப்பார்கள். தயவு செய்து ப்ளீஸ் பெரியாரியெல்லாம் சொல்லாத. திமுக காரன், உனக்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ துர்கா இருக்காங்க, அந்த அம்மா பெரியாரியரா? அவர் முழுக்க முழுக்க சாமியை வணங்குவார். அதை பற்றி யார் குறை சொல்றா? சொல்லலை. உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி முழுக்க முழுக்க பெரியாரிய சிந்தனை உள்ளவர்கள். மற்ற கட்சிக்காரன் அவ்வளோ பேரும் சாமி கும்பிடுவோம், அவ்வளோ பேரும் சாதி வெறியன், அவ்வளோ பேரும் சாதி வெறியன். ஒருவர் கூட திமுகவில் நல்லவன்னு சொல்ல முடியாது. பக்கா சாதி வெறியர்கள். அக்மார்க் முத்து, அக்மார்க்குன்னா திமுகவுடைய சாதி வெறியர்கள். ஆலந்தூர் பாரதி, அடே அப்பா, இதெல்லாம் அவங்க வாயிலிருந்து கக்கின வார்த்தைகள், சாதாரணமான வார்த்தைகள் அல்லங்க. ஆலந்தூர் பாரதியுடைய வார்த்தைகள். எங்களால தான் இன்னைக்கு தலித்தெல்லாம் படிச்சு மேல வந்தான் அப்படின்னு மோசமான வார்த்தை பேசினவன் தான் ஆலந்தூர் பாரதி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள், பொன்முடி அவர்கள், ராஜகண்ணப்பன் அவர்கள். நீ என்ன பெரியார பத்தி பேசுற? நீ இவர் வீட்டு தோட்டத்துல உள்ள தென்னை மரம் குறுகி கூடி அவன் வீட்டுல போய் தேங்காய் காய்ச்சிச்சான். என்ன பெரியாரையும் பேசுறா திமுக? ஒன்றுமே கிடையாது. இந்த நிகழ்ச்சியில நம்முடைய வன்னி அரசுக்கு கொடுத்தது நல்ல விஷயம்தான். அவர்களுக்கான பொறுப்பு அந்த சமூகத்தை மேலோக்கி கொண்டு வருவதுதான். திமுகவினுடைய வசைப்பாடுதல்களுக்கு இவர்கள் கேட்க வேண்டியதில்லை. இந்த செய்தியினுடைய அலசல் இதுதான். மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.